ஹாய் மக்களே! இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் உங்களுக்கு நான் சின்னதாக ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் சாதம், வெள்ளைக்கடல ஸ்நாக்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் போட்டு அதிலே ரைஸ் போட்டு பிசைஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அவங்களுக்கு பொரி குழம்புலாம் பிடிக்காது. வீக்லி ஒன்ஸ் தான் சாம்பார் வைக்கணும். என்ன பண்ணுறதுன்றதே பெரிய டாஸ்க்கு. அதில் இருக்கிற வெஜிடபிளை எப்படி வச்சு பண்ணுறதுன்றது நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் வெண்டைக்காய் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் பைத்தம்பருப்பு நிறையா போட்டுக்குவேன். அது பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கும் ஹெல்தி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் அதை போட்டு பொரியல் பண்ணிவிட்டு, அடுத்தது பொரி குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, வெயிட்டை குறைக்கிறேன் அப்படின்ற பேரில் நாட்டு மருந்து வெங்காரம் அப்படிங்கிற பொடியை வாங்கி, அது ஓனாகவே நம்மளுக்கு ரெடி பண்ணி அவங்களே அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டாங்க. என்ன ரேஷியோனே தெரியல. இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்திங்கன்னா, நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு இருக்கிற ஃபோக்கஸில் மொபைலில் என்னென்னமோ சர்ச் பண்ணுறோம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை வாங்கி குடிக்கிறது, இந்த பொடியை வாங்கி குடிக்கிறது, இப்படி சாப்பிட்றது, இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்றது, ப்ரோட்டீன் அதையே எடுத்துக்கணுன்றதுனால கார்போஹைட்ரேட்டை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது, சுகரை அவாய்ட் பண்ணுறது. சுகரை சுத்தமாக ஸ்கிப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஒல்லி ஆவீங்க. உங்கள் ஃபேஸ் ரொம்ப குண்டாக தெரியாது. அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோ பார்த்து நிறைய ட்ரை பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றத ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அளவாக சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. போதும் அப்படின்னு வயிறு நம்மளுக்கு சொல்லும். எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்கும். அப்போ வேணால் நிறுத்திக்கோங்க. நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டாவே நம்மளுக்கு பாதி உடம்பு குறைஞ்சிரும். ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்க. ஏதோ ஒன்று கலக்கி காலையில் வெறும் வயித்துல குடிச்சிட்டா உடம்பு குறையும்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுறோம். அதை ஆர்டர் பண்ணி வாங்கி அதை வீடியோ போட்டு நான் இதை தான் குடித்தேன், அதனால தான் உடம்பு இளைச்சேன் அப்படின்ற மாதிரி. இந்த பொண்ணு இந்த வெங்காரம் அப்படின்ற பொடியை வறுத்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால காலேஜ் படிக்கிற பொண்ணு இத்தனை வருஷம் பெற்று வளர்த்து அந்த பொண்ணு ஐயோ என்னை காப்பாற்றுப்பா, என்னை எப்படியாவது விட்டுறாதப்பா அப்படிங்கிற அந்த ஆடியோ கேட்டு அந்த அப்பா சொல்லி அழுகுறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. அது அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை, நான் அந்த மாதிரி சாப்பிட்லான் இருக்கேன். என்ன தான் நீங்கள் எல்லாமே நாட்டு மருத்துவம் சாப்பிட்டாலும் அதுக்கு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா எங்கே போகிறீங்க? இங்கிலீஷ் மெடிசனை தேடி தான் போகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு ரிசர்ச் பண்ணி அந்த வாமிட்டை நிப்பாட்டி பேதியை நிப்பாட்டுறதுக்குள்ளேயே நம்ம உயிர் பறி போயிடுது. ரிஸ்க்கு யாருக்கு? நம்மளுக்கு தான். ஒரு உயிரே போச்சு இல்லைங்களா? இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய மார்னிங் ரொட்டீனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்ததுன்னா நான் நாளைக்கும் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.